கண்டிப்பாக மெகா ஆக்ஷன்னாலே எந்த டீம் போக போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். லைக்கா வந்தது ரொம்ப ஹாப்பி. ஆஸ் அ பவுலராக இருந்தீங்கன்னா மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் கண்டினியூவே பண்ண முடியும். சம் டேஸ் உங்களுக்கு நல்லா விக்கெட் வரும், சில நாள் வந்து நல்ல பால்ஸ் பவுண்டரி போகும், நிறைய ரன்ஸ் வரும். ஸோ எவ்ரி டேவும் புது டே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தொடங்கணும். இந்தியன் மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஒரு பெரிய மேட்ச் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எல்லா பிளேயருக்கும். ஸோ இது பெரிய பிளாட்ஃபார்ம். யாக்கர்ஸ் நல்லா விழும்போது ஸோ நீங்கள் வந்து ரன் தராமல் போடுறது தான் டெத்தோட மெயின். முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரி கொடுக்காம போட்டிங்கனாலே டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி நம்ம வந்து நல்ல டெலிவரிஸ் போடலாம், நல்ல ஏரியாஸ் வைக்க பார்க்கலாங்கிறத பிளான். ஸோ அது விக்கெட்டாக மாறுது, சம்டைம்ஸ் டாட் பாலாக இருக்கும். T20 உங்களுக்கு பவுண்டரி கூட போடலாம். ஸோ அது நம்ம கையில் இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கணும்னு போட்டால் தான் இந்த கேமில் நம்ம இருந்துகிட்டே இருக்க முடியும். ஸோ டிஃபென்சிவ் மைண்ட் செட் போனான்னா பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பால் விக்கெட் எடுக்கணும்னா எந்த பால் போடுவியா அவருக்கு? என்ன கண்டிஷனாக ஸ்விங் இருந்ததுன்னா ஸ்விங் பண்ண பார்க்கலாம், இல்லைன்னா ஹார்ட்லேருந்து அடிக்க பார்க்கலாம். மேபி அடிக்க போனார்னா ஸ்லோயர் ஒன் போட பார்க்கலாம். எந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பவுலிங் போடணும் அப்படின்னா யாருக்கு? ஆப்வியஸாக விராட் கோலி. ஒரு கேப்டன் கீழே நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு தோனி, MS தோனி. Leica Co-Vikings, sponsored by 1xBat, GT Holidays, HTB Financial Services, Anand Western Briefs, Bharat Electronics and Appliances, K. Chinadurai & Co., Cube, Radio City, Red Nool, Infinium Developers, Namma Family Group, Studio Create, Ibex Resorts and G Square. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. பிரதர் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். ஓகே. பி புவனேஸ்வரன், ஆல்ரவுண்டர், லைகா கோவிக்கிங்ஸோட ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடக்குது இந்த வருஷம், மெகா ஆக்ஷன் TNPL. ஸோ லைகா கோவிக்கிங்ஸ் உங்களை எடுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறீங்க, எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? கண்டிப்பாக மெகா ஆக்ஷன்னாலே எந்த டீம் போக போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ லைக்கா வந்தது ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஏன்னா நாங்கள் லைக்காவில் என்ன நிறையாவது பார்ப்போம்னா, லைக்கா கோவிங்ஸில் வந்து அந்த ஒன் ஃபேமிலி மாதிரி சுற்றி எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாங்க. நெட்டில் பார்த்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக அந்த நம்ம கல்லி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாடுவோம். ஸோ அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் ஜாலியாக இருப்பாங்க, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உள்ளே வரும்போது? ஆக்சுவலி எனக்கு இது புது ஃப்ரான்ச்சைஸ்னால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி தான் வந்தேன். ஓகே. ஸோ வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. சப்போர்ட் ஸ்டாஃபும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஓகே. தென் ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட கிரிக்கெட் ஜேர்னியை பற்றி பேசிடலாம். ஏன்னா தமிழ்நாடு, இந்தியானே இருக்கும்போது கிரிக்கெட் வந்து ஒரு லைக் ஒரு ரொம்ப இதாகிருச்சு, பேஷன் ஆகிருச்சு. நிறைய எல்லாருமே ஒரு 5ஆம் கிளாஸ் இல்லை ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு அந்த 500 ரூபா பேட், 250 ரூபா பேட்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம், இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் பேட்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ உங்களோட கிரிக்கெட் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சு? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், அந்த மாதிரி எனக்கும் பிடிக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் அப்படியே விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் கிரிக்கெட் பால் பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்புறம் காலேஜ்லேருந்து அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன். ஓகே. ஸோ அங்கேருந்து அப்படியே கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. சரி, கிரிக்கெட்டை வந்து நம்ம விளையாடுறோம், ஓகே ஜாலியாக விளையாடுறோம் அப்படின்னு இருந்திருக்கோம். ப்ரொஃபஷ்னலாக இனிமேல் கிரிக்கெட் தான் ஆட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, அது எப்போ வந்துச்சு? காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4th டிவிஷனில் ஒரு டீமுக்காக விளையாண்டேன். ஓகே. ஸோ அப்புறம் அங்கேருந்து ஓகே கிரிக்கெட்டில் வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும், சரி இங்கேருந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி, ஓகே. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேருந்து மறுபடியும் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சேம் அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகே. கிரிக்கெட் வந்து எக்ஸ்பென்ஸ் கேம், அது உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம நார்மலாக விளையாடுறதோட பேட் வாங்குறதுக்கு ஒரு பால், நம்ம கொக்கோப்ரோ பால்லாம் எவ்வளோ ரேட்டுன்றப்போ அந்த ஒரு பால் தொலைஞ்சா அந்த ஒரு கமெண்ட்ரியில் 25 லட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேம். நம்ம ஷூலேருந்து எல்லாமே இருக்கட்டும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கணும், பட் நம்மளுக்கு அது பேஷனாக இனிமேல் எல்லாம் பிடிச்சி இனிமேல் கிரிக்கெட் தான் அப்படின்னு தோன்றப்ப வீட்டில் என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற வரைக்குமே வந்து ஓகே விளையாட போகிறான் அந்த மாதிரி தான். ஒன்ஸ் அவங்களே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ப்ரொஃபஷ்னலாக கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டைம் வர வர அப்படியே மாறிடுச்சு. ஓகே. கிரிக்கெட்டில் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா
ஒருத்தர் வந்து அந்த 4 ஓவர் T20 இருக்கட்டும், இல்லை ஒரு 10 ஓவர் ODIல இருக்கட்டும், இதே பேட்டிங்கில் அவரால் வந்து அந்த ஒரு 30 to 50 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது ஒரு பெரிய இது. நம்ம நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்க முடியாது இந்த கிரிக்கெட்டில். ஏன்னா எல்லாருமே அந்த பேட்டிங் பவுலிங் அப்படி தனித்தனியாக போகும்போது இந்த ஆல்ரவுண்டர் நம்ம ஆகும். பவுலிங்கில் 4 ஓவர் போடுவோம், பேட்டிங்கில் நம்மளால் முடிஞ்சதை அடித்து கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் எப்போ தோணுச்சு? எப்படி சொல்ல, விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போதே bowling போடுவோம், பேட்டிங் விளையாடுவோம். அது நம்ம சின்ன வயசுல போடுவோம், எல்லாருமே போடுவோம். பட் அது ப்ரொஃபஷனலாக ஆகும்போது அந்த இது இருந்துச்சா? பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், bowling நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாட். 2 டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா பண்ணலாம் அப்படின்னால ஓகே. ஸோ அதை நோக்கி அப்படியே முயற்சிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பேட்டிங் வேலை கண்டிப்பாக எல்லாருக்கும் கிரிக்கெட்டர்னா பேட்டிங் ஆட பிடிக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சது அங்கேருந்து அப்படியே படிப்படியாக. ஓகே ஓகே. கடைசி நீங்கள் டிஎன்பியில் பார்த்தேன், ஒரு மேட்ச் தவிர மிச்ச எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட்டுக்கு இருக்குது. ஸோ அது உண்மையிலே ரேர். ஏன்னா எல்லா மேட்ச் இப்போ நம்ம ரீசெண்டாக ஐபிஎல்ல பார்த்தோம், பும்ரா வந்து ஏன் அவர் பெஸ்ட்டாக இருக்கான்னா எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுக்கிறார். அந்த அவர் எப்போ விக்கெட் எடுக்கல அப்போ மும்பை தோத்துச்சு. ஸோ அந்த இதை நம்ம பார்க்க முடிஞ்சு. அது உண்மையிலே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக நீங்கள் விக்கெட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, டு பி ஹானஸ்ட். அதுதான் உண்மை. டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி நம்ம வந்து நல்ல டெலிவரிஸ் போடலாம், நல்ல ஏரியாஸ் வைக்க பார்க்கலாங்கிறதா பிளான். ஓகே. ஸோ அது விக்கெட்டாக மாறுது, சம்டைம்ஸ் டாட் பாலாக இருக்கும். T20ல உங்களுக்கு பவுண்டரி கூட பண்ணலாம். ஸோ அது நம்ம கையில் இல்லை, ஓகே. நம்ம போயிட்டு பால் போடுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஓகே. விக்கெட் எடுக்கிறோங்கிறது. பட் திரும்ப விக்கெட் எடுக்கிறோங்கிறது இல்லாமல் நியூட்ரலாக திரும்ப நல்ல பால் போட பார்க்கலாம், அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். ஓகே. கடைசி கொஸ்டினா, இப்போ வந்து கிரிக்கெட் மூவ் ஆன் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க தொடங்குறோம். கிரிக்கெட் T20ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க தொடங்கும் போது ஒரு பவுலராக வந்து நம்ம ஓவர் டிஃபென்சிவாக இப்போ போயே ஆகணுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏன்னா அந்த குட் லென்த் எந்த பால் போட்டாலும் பேட்டை சுற்றுறாக 6 போகுது. அதுவும் அந்த பேட்டு குவாலிட்டி எல்லாமே மாறுது. ஸோ அப்புறம்போது ஒரு பவுலராக எவ்வளோ அது ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா நம்ம எல்லா பாலும் டிஃபென்சிவ் விக்கெட் எடுக்க முடியலைனாலும் நம்ம யாக்கர் போடணும், இல்லை ஒரு பவுன்சர் போடணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருதுல்ல, அது எவ்வளோ ஒரு பெரிய மென்டலி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஸ் அ பவுலராக இருந்தீங்கன்னா மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் கண்டினியூவே பண்ண முடியும். சம் டேஸ் உங்களுக்கு நல்ல விக்கெட்ஸ் வரும், சில நாள் வந்து நல்ல பால்ஸ் பவுண்டரி போகும், நிறைய ரன்ஸ் வரும். ஸோ எவ்ரி டேவும் புது டே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தொடங்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஓகே. ஸோ எல்லா கிரிக்கெட்டர்ஸும் அது பண்ணுறாங்க. ஸோ நானும் அது பண்ணுறேன். ஓகே ஓகே. கடைசியாக ஒரு செக்மெண்ட். இப்போ வந்து நான் வந்து நீங்கள் பேட்ஸ்மேன், நான் வந்து பவுலர். நான் இப்போ பும்ராவாக மாறுவேன், திடீர்னு மலிங்காக கூட மாறுவேன், திடீர்னு ஜாகிர் கானாக மாறுவேன். நீங்கள் அந்த நான் இந்த பால் போட போகிறேன்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன ஷார்ட் ஆடணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் வந்து பேட்ஸ்மேன், நீங்கள் பவுலிங் போடுவீங்க, அப்படியே ஒரு செக்மெண்ட். ஓகே. பும்ராவோட பவுன்சர் கண்டிப்பாக புல்லுக்கு போகலாம், இல்லை டக் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்தால். ஓகே. லசித் மலிங்காவோட யாக்கர் நீங்கள் பின்னாடி ஸ்கூப்புக்கு போகலாம். ஓகே. ஜாகிர் கானோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்விங். ஸோ கண்டிப்பாக நல்ல லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாலுக்கு வந்து அடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பாலுக்கு போக முடியலன்னா வெல் ஆஃப் பண்ணலாம். ஓகே. கடைசியாக ஸ்டார்க்கோட அந்த அரவுண்டில் வந்து ஒரு யாக்கர் போடுவார், அந்த பால் எப்படி? ஸோ கண்டிப்பாக சொல்கிறது ஈஸி தான், அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம், என்ன பிளானில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ வந்து நீங்கள் பவுலராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பேட்டிங்கில் இருக்காரு, அவரை இந்த பால் விக்கெட் எடுக்கணும்னா என்ன பால் போடுவியா அவருக்கு? கண்டிப்பாக நல்ல ஏரியாஸ் போட்டு அங்கேருந்து என்ன கண்டிஷனோ ஸ்விங் இருந்துன்னா ஸ்விங் பண்ண பார்க்கலாம். ஓகே. இல்லைன்னா ஹால்லேருந்து அடிக்க பார்க்கலாம். ஓகே. மேபி அடிக்க போனார்னா ஸ்லோயர் ஒன் போட பார்க்கலாம். அந்த மாதிரி. ஓகே. கடைசியாக கிங் கோலி. சேம் அதே தான். ஸோ பேட்டர்ஸ் வந்து நீங்கள் மாறினாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் நல்ல பெரிய பிக் நேம் இருக்கிற பிளேயரும் நம்ம நல்ல பாலை திரும்பி போட்டு அதுலேருந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணலாம். இப்போ ட்ரீமி கொஸ்டின்ஸ், நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேனை வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு எந்த பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கலாம், இவரை நான் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பிளேயர்? MS தோனி நினச்சிருக்கேன். ஓகே ஓகே. பேட்டிங்கில் இந்த பவுலரை வந்து நான் ஃபேஸ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த பும்ரா ஸ்டார்க் 2 பேரும். ஓகே. கேப்டன்சி, இந்த கேப்டன் கீழே நான் விளையாண்டு நிறைய கற்றுக்கணும் அடுத்து என் கிரிக்கெட் ஜேர்னியில் அப்படின்ட்டு. ஓவராலாக கேட்குறீங்களா டிஎன்பி? இல்லை, ஓவரால்னா MS தோனி தான் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் 2 பேருக்கும். ரோஹித் பிரதர் அண்ட் கோவிந்த் பிரதர் 2 பேரும் ஃபாஸ்ட் பவுலர். கிரிக்கெட்னாலே அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் ஒவ்வொரு பிளேயர்ஸையும் லைக் ஸ்டெயின் மாதிரியாக இருக்கட்டும், இல்லை பும்ரா மாதிரி இருக்கட்டும், நம்ம போட்டு பழகிட்டே இருக்கோம். இப்படி கிரிக்கெட் வந்து எல்லார் லைஃப்லேயும் ஒரு ரத்தமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த கிரிக்கெட் ஜேர்னி? ஸோ நான் கிரிக்கெட் பொதுவாக ஸ்டார்ட் பண்ணது கோயம்புத்தூரில் தான். ஓகே. கோயம்புத்தூரில் ஸோ இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் SNRல. ஓகே. ஸோ அப்படியே ஸ்கூல் டைம்லேயே அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
முதல்ல எங்கள் தாத்தா தான் போய் விட்டாரு ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அப்படியே தான் சம்மர் கேம்பில் மார்னிங் போய் அப்படியே அகாடமியில் ஸ்டார்ட் ஓகே. ஏன் ஃபாஸ்ட் பவுலர்? ஏன்னா இப்போ நிறைய பேர் பேட்டிங் ஆட ஆசைப்படுவாங்க. ஸோ அதில் ஃபாஸ்ட் பவுலர் ஆகலாம் அப்படின்னு எப்போ முடிவு? அது கோச் சொல்லியிருக்காரு. எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பொதுவாக பவுலிங் ஸ்டார்ட் பண்ணதே மீடியம் பேஸ் தான் போடுவேன். ஓகே. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஹைட் கம்மியாக இருக்குது, இவனை ஸ்பின்னர் மாற்றிடலாம். ஆனால் நான் தான் ஏதோ சின்ன வயசுலேயே இல்லை நான் போட்டால் ஃபாஸ்ட் பவுலிங் தான் போடுவேன். ஓகே. அதனால் அப்போலேருந்தே ஃபாஸ்ட் பவுலிங். ஓகே. ரோஹித் பிரதர், ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சூப்பராக பவுலிங் போனீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அஸ்வினே கொஞ்சம் திணறிட்டு விக்கெட்டும் எடுத்து அஸ்வினோட விக்கெட் தேங்க்ஸ். ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அஸ்வின் மாதிரியான ஒரு இந்தியன்ல அவ்வளோ ஆமா, சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பா. இருந்திருக்காரு. ஸோ அவரோட விக்கெட் எடுத்து அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக அவர் ஒரு லெஜெண்டரி பிளேயர் தான். அவரோட விக்கெட் எடுத்தது கொஞ்சம் ஹாப்பியர் ஃபீலிங் தான். ஓகே. ஆனால் அவர் கூட முன்னாடியும் விளாண்டுருக்கேன். திண்டுக்கல் Okay. டிராகன்ஸ் அவர் லீட் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடும் லீட் பண்ணியிருக்காரு, எப்பயுமே கைட் பண்ணியிருக்காரு எனக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் தான் ஒரு Okay. பெரிய பிளேயர் விக்கெட். எப்பயுமே வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து அந்த ஸ்விங்கிங்க்குன்னே தனியாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுத்துக்கலாம், இங்கே புவனேஸ்வர் குமார், சந்தீப் சார் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஓவர் எப்பயுமே ரோஹித் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக போட போகிறான்னு பார்க்கும்போது நேற்று நீங்கள் ஸ்விங் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்விங்கிங் எப்படி அந்த தோணுச்சு நம்ம ஸ்விங் பண்ணலாம்? அதான் சின்ன வயசுலேருந்தே என் கோச் எனக்கு மோன்ட்டு ஒருத்தர் ராணிப்பேட்டில் இருந்தார். ஸோ அவர் ஃபுல்லாக ஸ்விங்கில் தான் நிறையா பேசுவார். ஓகே. ஸோ அது சின்ன வயசுலேருந்து எனக்கும் பிடிச்சிச்சு. ஸோ அதான் அப்படியே நேச்சுரலாக வர ஆரம்பிச்சது. அப்படியே நானும் ஃபாலோ பண்ணேன். ஓகே. நீங்கள் வந்து லைக் பவர் பிளே போட ஆசைப்படுவீங்களா இல்லை டெத் ஓவரில் போட ஆசைப்படுவீங்களா? ரெண்டுமே தான் bro. ஓகே. ரெண்டுமே சேலஞ்சிங்கான ரோல் தான். ஆனால் ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. Okay. பவர் பிளேலையும் போடுறது சேலஞ்சிங் தான், டெத்தும் கொஞ்சம் சேலஞ்ச் ஜாஸ்தி. ஏன் சேலஞ்சுனா கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. இப்போலாம் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க தொடங்குறாங்க. ஆமாம் ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மாதிரி தான் இப்போ குக்குபுர பால் ஸ்விங்கும் ஆகுது. ஆமாம். ஸோ டெத் ஓவரில் நம்ம அந்த இப்போ ரொம்ப டிஃபென்சிவாக போகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோமா ஒரு ஃபாஸ்ட் பவுலராக? அது இருக்குது. ஆனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கணும்னு போட்டால் தான் இந்த கேமில் நம்ம இருந்துகிட்டே இருக்க முடியும். ஓகே. ஸோ டிஃபென்சிவ் மைண்ட் செட் போனான்னா பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தட் அதான் நம்ம அக்ரெசிவாக விக்கெட் எடுக்கிற மைண்ட் செட்லேயே இருந்தோன்னா ஈஸியர் டு. ஓகே. கிரிக்கெட் ஜேர்னி உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா லைக் கிரிக்கெட் தான் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். ஏன்னா ஆமா. நம்ம பிஸ்னஸ் எதுவும் ஒர்க் பண்ண முடியாது, கண்டிப்பா. கிரிக்கெட்லேயே ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆமாம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவரும் ஒரு அத்லெட்டாக இருந்தார். ஸோ அண்ணாவும் பேட்மிண்டன் ஆடுவான் அது மாதிரி. ஸோ அதனால் வீட்டில் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. என் கோச் வந்து அதான் சொன்னேன் இல்லையா மோன்ட்டு, அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே. ஸோ அவர் கூட அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்னாலே இந்த ஊரில் இன்ஜுரிஸ் நிறையா இருக்கும் நம்ம கண்டிஷன்ஸ்க்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றது, ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருக்க லீக் சிஸ்டம் நல்ல சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ தட் கெரியராக ஈஸியராக ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பாக. கோவிந்த் பிரதர், கோயம்புத்தூர்காரரு கோவை டீமுக்காக ஆடுறிய, லைகா கோவிக் இஸ் கோயிங் டு பிக் யூ அப்படின்னு ஒரு ஆக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கிய. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது பேர் வந்தோடனே அவங்க பிக் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஹோம் டீமுக்கே ஆடுறது. ஓகே. ஒரு நல்ல புது ஃபீல், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நல்லா ஹாப்பியாக ஃபீல். ஓகே. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா கிரிக்கெட் கரியராக நம்ம சூஸ் பண்ண போகிறோம், லைக் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக ஆக போகிறோம்ன்றப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. நான் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஏஜ் கேட்டகரி ஆடுவேன். ஸோ Okay. அப்படியே ஸ்டேட் கிரிக்கெட் ஆடி ஸோ அது மூலமாக சென்னை லீக் டீம் கிடச்சி இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. அதான் நான் என்ன நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தீங்க ஒரு ஹைட்டாக இருந்தால் தான் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவ்வளோ இருக்கும்போது லைக் ரீசெண்டாக நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹைட் இல்லாமையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் போது அந்த யாக்கர்ஸ் பால் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் மோடில் போகிறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கா இல்லை விக்கெட் எடுக்கணும்னு பவுலிங் போகிறதா இருக்குது? ஸோ யாக்கர்ஸ் நல்லா விழும்போது ஸோ நீங்கள் வந்து ரன் தராமல் போடுறது தான் டெத்தோட மெயின். ஸோ Okay. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரி கொடுக்காம போட்டிங்கனாலே நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன். ஓகே. எனக்கு என்ன டவுட்னா இப்போ ஒரு பவர் பிளே பவுலர் இருக்காரு, ஸோ ஒரு ஸ்விங் பண்ணுறவர் இருக்காரு, ஒரு நல்ல யாக்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் இருக்காரு. ஸோ உங்களுக்குள்ள என்ன மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும் மேட்ச்சில் வந்து ஒரு பவர் பிளே போடுறாரு, நீங்கள் இதில் எப்படியா உங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன்? உங்களுக்குள்ளே கொஞ்சம் ஓப்பனாக நல்லா ஃப்ரீயாக பேசிக்கும். ஸோ அவர் சொன்னார் இந்த மாதிரி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணார். லைக் நீ வந்து பவுண்டரி கொடுக்காத மாதிரியே போடு, யாக்கர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ நெட்ஸில் போடும்போது கூட இப்போ நீ ஓல்டர் பாலில் போடுறேன்னா ஓல்டர் பால் விட செமினியூ எடுத்து போடு, செமினியூவில் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஓல்டர் பால் போடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நல்லா கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா இப்போ கிரிக்கெட் நிறையா மூவ் ஆயிடுச்சு. இப்போ நிறையா பேர் வந்து
ஒரு ஓவர் வந்து ஒரு பிளேயரோட வாழ்க்கையை மாற்றிடும். அது நம்ம பார்த்துருக்கோம், நிறையா பேர் பிளேயரை மாற்றிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது ஒரு நிறையா ரன் போயிருச்சு. ஸோ செகண்ட் ஓவருக்கு எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆகுது? ஸோ பேசிக்காக நம்ம கேப்டனோட அந்த கம்யூனிகேஷன் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டீமுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணாலே நம்மளுக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ரோஹித் ப்ரோ, ஃபர்ஸ்ட் வருஷம் லைகா கோவை கிங்ஸ், இந்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. எல்லாருமே புது பிளேயர்ஸ். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் மொத்தமாகவே மாறிடுச்சு போன வருஷம் இருந்ததோட. ஸோ அஸ் ஏ ஃபர்ஸ்ட் பவுலராக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக நீங்கள் இருக்கும்போது உங்கள் டீம் கிட்ட என்ன சொல்லுவீங்க பவுலிங் யூனிட்? பவுலிங் யூனிட் எல்லாருமே ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் தான். Okay. மேபி டிஎன்பிஎல் ஒன் ஆர் இப்போதான் Okay. புதுசாக புவனேஸ்வர் எல்லாமே. ஆமாம், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ப்ளஸ் ஷாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஓகே, ஸோ அதான் கேப்டனும் பவுலர்ஸும் எல்லாரும் ஒரே வேவ் லென்த்தில் போகும்போது ஈஸியராக ரிசல்ட் ப்ரொடியூஸ் Okay. பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுதான் Okay. என்னோட இது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகே. திடீர்னு பால் ஸ்விங் ஆகவே இல்லை வருது. அப்போ என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்? நான் கஷ்டப்பட்டு ஸ்விங்கிங்க்கு பிளான் பண்ணிட்டு தான் ஸ்கூல் ஸ்விங் ஆக மாட்டேங்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இந்த நம்ம ஊர் கண்டிஷன்ஸில் நிறைய நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் அதுக்கு என்ன பேக்கப் பிளான் இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம ஓகே, ஃபாலோ பண்ணணும். Yeah. அதுக்கும் பேக்கப் பிளான்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் யாக்கரில் விக்கெட் எடுக்க ஆசைப்படுவீங்களா, இல்லை அப்படியே ஒரு இன்ஸ்விங்கிங்கில் வந்து அப்படியே ஒரு போல்ட் ஆக ஆசைப்படுவீங்க? ரெண்டுமே போல்டுனாலே ஆசை இருக்கும் தான். ஓகே, ப்ளஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நியூ பாலில் இன்ஸ்விங்கிங் போல்டு எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் ஓகே. இருக்கும். கண்டிப்பாக கோச் கேப்டன் ஷாருக்கானை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக லைகா கோவை கிங்ஸுக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஐபிஎல்லையும் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷாருக்கான் அதிகமாக அந்த ப்ராசஸ்ன்ற ஒரு வார்த்தையை நிறையா யூஸ் பண்ணுவார். ஸோ உங்கள் லைஃப்பில் ப்ராசஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது? ப்ராசஸ்ன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது தான் Okay. பார்க்குறேன். ஸோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம அந்த வேலையை கரெக்டாக ரிசல்ட் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருக்கிறது தான் ப்ராசஸ் நான் Okay. நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் மாறும். நான் முடிஞ்ச அளவு ப்ரெசண்ட்டில் என்ன நல்லா நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ண பார்க்குறேன். ஓகே. டிஎன்பிஎல் மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது ஒரு, ஏன்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இந்தியா கிரிக்கெட்டில் விரல் விட்டு எண்ணிடலாம். ஆமா. ஸோ அப்புறமா டிஎன்பிஎல் மாதிரி இருக்கப்ப சாய் சுதர்சனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ம். சாய் கிஷோர் போய் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நட்ராஜனா இருக்கட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது. நெக்ஸ்ட் லெவல் ஐபிஎல் ஆடுறதுக்கு நிறைய ஸ்கவுட்ஸும் வராங்க மேட்சஸ்க்கும். ஸோ அதான் இங்கேருந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு பெரிய மேட்ச் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எல்லா பிளேயருக்கும். ஸோ இது பெரிய பிளாட்ஃபார்ம். இது மாதிரி மிச்ச ஸ்டேட்ஸ்லேயும் நடக்குது. ஆனால் டிஎன்பிஎல் அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ்லேருந்து டீம் மேனேஜ்மெண்ட்டு தமிழ்நாடு எல்லாமே வந்து கரெக்டாக ஒரே வேவ் லென்த்தில் இருக்கனால நல்ல ஒரு ஓகே. பிளாட்ஃபார்ம். கடைசி உங்கள்கிட்ட கொஸ்டினா, லைகா கோவை கிங்ஸுக்கு ஆடுறது எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்குது? நான் இது வரைக்கும் அதான் நிறையா ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடி இருக்கேன். லைக்காக்கு விளாண்டதில்ல. இங்கே வந்து அதான் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. அப்போத்துலேருந்தே நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியராக இருக்குது. முன்னாடி இருந்தே நான் நினச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே லைக்காக்கு ஆடணுன்ட்டு. ஓகே, ஏன்னா அப்போ இருந்த கோச்சஸ்லேருந்து பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல செட் ஆஃப் குரூப்ஸில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதான் இந்த வாட்டி சான்ஸ் கிடைச்சல ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறையா பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுக்கணும்னு தான் எங்களோட ஆசை. அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். கோவித் பிரதர், கேப்டன் ஷாருக்கான், அவர் அடித்து பார்த்துருக்கோம் 6 அடிச்சு. ஸோ அவருக்கு நெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பவுலிங் போடுறது இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் மேட்ச் டைமில்? அவர் நிறையா சொல்லுவார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை கேட்பார். ஸோ அவரோட கேப்டன்சி உங்களோட பவுலிங் எப்படி இருக்கும்? ஸோ மோஸ்ட்டாக அவரோட பிளானுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிளான் கரெக்டாக போச்சுனாலே நம்ம ஏதோ ஒன்று ரைட்டாக பண்ணிட்டுருக்கோம் தான் இருக்கும். ஸோ அது நல்ல ஃப்ரீயாக கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சீனியர் கூட ஒரு மாதிரி தயக்கப்பட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ரேப் இருக்கும். ஓகே. ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. உங்களுக்குலாம் டிஎன்பிஎல் மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எவ்வளோ ஒரு கிஃப்டடாக இருக்குது? ஏன்னா நம்ம நிறையா பேர் வந்து முன்னாடி அந்த வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎல் மாதிரி வாய்ப்புலாம் நம்ம அதில் ஒரு பெரிய டீமுக்கு விளையாடுறோம், அதில் போய் நம்ம ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு ஏக்கம், அது எப்படி இருக்குது? அந்த டெஃபினட்டாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே. ஸோ நம்ம மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா லைக்கா மாதிரி ஒரு டீம் ஆடும்போது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காமாக இருந்து என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டே கான்ஃபிடென்ட்டாக ஆடலான்னு. ஓகே, டன். கடைசியாக ஒரு கொஸ்டின். இப்போ வந்து எந்த ஒரு பிளேயருக்கு வந்து நீங்கள் பவுலிங் போடணும், அது இந்தியாவில் ட்ரீம் கொஸ்டின் தான் இது. எந்த பவுலருக்கு வந்து நீங்கள், எந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பவுலிங் போடணும் அப்படின்னா யாருக்கு? ஆப்வியஸாக விராட் கோலி. ஓகே. யார் உங்களுக்கு கேப்டன்? இந்த கேப்டன் கூட நான் ஆடணும், இந்த கேப்டன் கீழே ஆடணும்னா அந்த கேப்டன்? விராட் கோலி. விராட் கோலி. ஓகே, டன். போத் விராட் கோலி. விராட் கோலியோட ஃபேன்? விராட் கோலி ஃபேன். ஓகே. நீங்கள் ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்விங்கிங்கில் ஒரு போல்ட் எடுக்கணும்னா யார் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது மாதிரி
ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஓல்டர் பிளேயர்ஸ் பிடிக்கும் எனக்கு. யாரும் சொல்லலாம். விவியன் ரிச்சஸ்க்கு விவின் போகணும். டிசன்ஸ். வா ஓகே. ஒரு கேப்டன் கீழே நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா டோனி, எம்எஸ் டோனி சார். கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன். எங்களோட புது வரவு நீங்கள் இன்னும் நிறையா எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நேரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.